தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், அரசியலிலே டம்மி பீஸாக மாறிய ஓபிஎஸ் அவர்கள். நண்பர்களை, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே மிக தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்க்கிறார். ஆனால் ஓபிஎஸ் மட்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கை, அரசியல் வேலைப்பாடுகளை மிக சுணக்கமாகவே மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். சமீபத்தில் பாஜக கூட்டிலிருந்து வெளியேறினார். பாஜக கூட்டிலிருந்து ஏன் வெளியேறினார்? எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாயனார் நாகேந்திரன் வந்த பிறகு பாஜகவிலே எங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவும் கிடைக்கல. நான் சந்திக்கக்கூடிய நேரம் கேட்டாலும் நேரம் ஒதுக்குவதற்கு பாஜக தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் பாஜகவை நம்பித்தான் அதிமுகவுக்கு எதிராக அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் ஓபிஎஸ் செய்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். சட்ட போராட்டம் முதற்கொண்டு கொடுக்கப்பட்ட வழக்குகள் வரைக்கும் அனைத்து விதமான வேலைகளையும் பாஜகவை நம்பித்தான் செய்தார். இறுதியிலே பாஜகவை விட்டு வெளியேறிவிட்டார். அவர் வெளியேறிய பின்பு நமது டிடிவி தினகரனும் வெளியேறினார். வெளியேறிய பின்பு சசிகலா மற்றும் டிடி தினகரனுடன் மிக நெருக்கமாக காணப்பட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அடுத்தபடியாக பாஜக கூட்டணியில் நான் இணைய போவது கிடையாது, புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் என வைத்திலிங்கமும் ஓபிஎஸும் அறிவிப்பை கொடுத்தாங்க. ஆனால் இறுதியிலே சமீபத்தில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த ஓபிஎஸ் அவர்கள், நாங்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறோமா, யார் சொன்னது, சொன்னவரிடம் போய் கேளுங்கள் என அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஓபிஎஸ் அவர்கள் நேரிடம் அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறதை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப ஓபிஎஸ் உடைய கட்சியுடைய பெயர் என்பது என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என மாற்றி வைத்திருக்கிறார். அதையும் வருகின்ற 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் முன்னிலையிலே நமது ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் ஓபிஎஸ் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம். அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது மட்டுமல்லாமல் 2வது மாநாடு கோவை, 2வது மாநாடு மதுரை என அடுத்தடுத்த அறிவிப்புகளை கொடுத்துக் கொண்டிருந்தார். 234 தொகுதிகளிலும் மக்களை தேடி பயணம் செய்ய போகிறேன், மக்களை தேடி சென்று விட்டேன் என கூட அறிவிப்புகளை கொடுத்தார். ஆனால் இறுதியாக எந்ததுமே நடக்கல. ஓபிஎஸ் கொடுக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளுமே வெற்றி காலத்தில் எழுதக்கூடிய, தண்ணீரில் எழுதக்கூடிய ஒரு அறிவிப்புகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2வது மாநாடை நடத்தி முடித்திருக்க வேண்டும், மக்களை தேடி பயணம் போயிருக்க வேண்டும் ஓபிஎஸ். ஆனால் எதையுமே செய்யல. ஏன்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நபராக இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அதிமுகவிலே எடப்பாடியை ஒரு இன்ச்சு கூட அசைத்து பார்க்க முடியல அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அதிமுக விட்டு வெளியேற்றப்பட்ட பின்பு அரசியலிலே ஓரம் கட்டப்பட்டு விட்டார், அரசியலிலே ஒதுங்கி விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் 4 தொகுதிகளுக்கு மேல் பாஜக ஓபிஎஸ் கொடுக்க போவது கிடையாது. புதிய கட்சி ஆரம்பித்தாலும் அவ்வளவு தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க போவது கிடையாது. அதில் ஒரு தொகுதி ஓபிஎஸும், இன்னொரு தொகுதி ஓபிஎஸ் மகனும், இன்னொரு தொகுதி வைத்திலிங்கமும், இன்னொரு தொகுதியில் ஏதேனும் ஒரு புது நபரை களம் இறக்குவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அரசியல் என்பது வாழ்க்கை. அது குறுகிய வட்டத்துக்குள்ளே ஓபிஎஸ்க்கு முடிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்ல அதற்கு மாற்று கருத்து எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா.